வணக்கம். நான் தான் திவ்யா பேசுறேன். கடந்த மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் அம்மா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நல்லபடியா உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்துஸ் எல்லாம் கோவில்ல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் எல்லாமே மசூதியில போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே சர்ச்ல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் நம்ம அம்மா நல்லபடியா உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு நடுவுல பல்வேறு வதந்திகள் பரவிட்டு வருதுங்க. பல்வேறுபட்ட வதந்திகள் அம்மாவை பத்தி பரவிட்டு வருது. அதுல முக்கியமான ஒரு வதந்தி தமிழ்நாட்டுல பரவிட்டு இருக்கு. பிரான்ஸ்ல தமிழச்சின்னு ஒருத்தி ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருக்கா. அவதாங்க மெயின் காரணம். தமிழச்சின் பேர் மட்டும்தான் அவ வச்சிருக்கா. ஆனா தமிழச்சின் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அமைதி சீர்குலையணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளாவே இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதுல அவதாங்க நம்பர் 1. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ வெறி வருதுங்க எனக்கு. அவ போஸ்டர் பார்க்கும்போது அவ பேரை கேட்டாலே அந்த அளவுக்கு வெறி வருதுங்க. தமிழச்சி, இது சொல்றதே உனக்காக தாண்டி சொல்றேன். நானு உனக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்றேன். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அறிவு கட்ட நாயே, உனக்கு அறிவு இல்ல. நீ ஒரு அம்மா வயித்துல தாண்டி பிறந்த. உங்க அம்மாக்கு இந்த மாதிரி நடந்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியாடி போஸ்ட் போட்டு? அறிவில உனக்கு? மானங்கெட்ட நாயே, நீ கேக்குற தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க இருந்தா என் மயிரை ஒண்ணுமே புடுங்க முடியாது. தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க இருந்தா என் மயிரை புடுங்குங்கடான்னு சொல்றியே. பிரான்ஸ்ல உட்காந்துட்டு பயக்கானம் பேசுறிய. தமிழ்நாட்டுக்கு வாடி கிளம்பி. தேமு பொறுக்கி நாயே. உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தாண்டி தமிழ்நாட்டு ஆம்பளைங்க இல்லடி, ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் இதாண்டி கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. பிரான்ஸ்ல உட்காந்துட்டு பெரிய புடுங்கி மாதிரி எனக்கு இது தெரியும் அது தெரியும், அந்த புடுங்கி கதை தெரியும், இந்த புடுங்கி கதை தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் எல்லா கதையும். இவ்வளவு தாண்டி மரியாதை உனக்கு நாயே. தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க உன் மயிரை புடுங்க தேவையில்லடி. இங்க தமிழ்நாட்டுக்கு வாடி, நான் புடுங்குறேன்டி உன் மயிரை. சொல்லு, உனக்கு பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பிளைட் டிக்கெட் போடுறதுக்கு துப்பு இல்லைன்னா சொல்லு, நாங்க போட்டு தரோம் உனக்கு பிளைட் டிக்கெட். இங்க உன் வைக்கானத்தை காட்டு, ஆம்பளையா இல்லையான்றது அப்புறமா நீ பாரு. அங்க உட்காந்து என் மயிரை புடுங்குவீங்களா வைப்பீங்களான்னு கேக்குறல, இங்க வா, உன் கதையை நாங்க பாக்குறோம். ஒரு வீட்டுல குடும்ப தலைவியாலே என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற இந்த காலத்துல ஒரு நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்கடி அவங்க. அவங்கள பத்தி நீ பேசுவியே, அம்மா கால் தூசிக்கு ஈடாவியாடி நீ நாயே. அம்மா கால் தூசிக்குன்னு சொல்லி அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பலட. என் கால் தூசிக்கு ஈடாவியாடி நாயே. நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னை அடிச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போஸ்ட் போடுறான் போஸ்ட். அண்ணா உன்னா போஸ்ட் போட்டு புடிங்கி எடுத்துருவா. நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ, கிழின்னு கிழிச்சிருவான். அந்த அளவுக்கு வெறி வருது எனக்கு உன் மேல. தமிழ்நாட்டுல என்னடி, தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் இதுக்குதான் தெரியுமா எல்லா கதையும்? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதா? அந்த அளவுக்கு நீ புடிங்கியா நீங்க? இது பாரு, இதோட உன் பேரை மாத்திக்கோ. தமிழச்சின்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பயங்கர அமைதியை சீர்குலைக்கிற நீங்க. காலையில இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, இது அது இதுன்னு எல்லாம் மீடியால. எங்க மீடியாக்காரங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றேங்க. என்ன ஒரு விஷயம்னா, தயவு செஞ்சு இந்த தமிழச்சி போஸ்ட் போட்டானா நீங்க பப்ளிஷ் பண்ணாதீங்க. தமிழச்சி இன்னைக்கு இந்த போஸ்ட் போட்டிருக்கா, தமிழச்சி காலையில இந்த போஸ்ட் போடுறா அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுனால தாங்க அவ போஸ்டே போடுறா. தயவு செஞ்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அமைச்சர்கள் வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாத பீதியா அவ கலப்பி விடுறா. அதுல நீங்க என்னங்க, நீங்க அவ தீய மூற்றா, அதுல நீங்க எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குங்க அவ போஸ்ட நீங்க போடுறது. தயவு செஞ்சு வேணாங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். மீடியாக்காரங்க நானும் ஒரு மீடியா பர்சன் தான். நான் தப்பா சொல்ல விரும்பல உங்களை. தயவு செஞ்சு அவ போஸ்ட் எல்லாம் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பீதி அடையுதுங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா தமிழச்சி நீங்க? நிறைய மகள்கள் அம்மாக்கு இருக்காங்க, அதுல ஒரு மகள் நான் கேக்குறேன். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? என்னடி நினைச்சிட்டு இருக்க?
ஆம்பளைனா ஆம்பளையான்னு கேக்குற, மயிரை புடுங்குவாங்களான்னு கேக்குற, முடிஞ்சா மயிரை புடுங்கி பாருங்கன்னு சொல்ற. உன் மயிரை அவங்க புடுங்க தேவையில்லடி, நான் புடுங்குறேன்டி. நீ கிளம்பி சென்னைக்கு வாடி, தமிழ்நாட்டுக்கு நாயே. நல்ல நல்ல வார்த்தை வருது. உண்மையா சொல்ற, உங்க அம்மா அப்பா உன்னை பெத்ததே வந்து பாவண்டி. பொறுக்கி நாயே, அறிவு கட்ட நாயே. இதுக்கு மேல நீ போஸ்ட் போடுறத நிறுத்திக்கோ. மெயினா இந்த வீடியோ போடுறதே உனக்காக தான் நான் போடுறேன். இதுக்கப்புறம் நீ போஸ்ட் பண்ணல கிழிப்ப. அந்த அளவுக்கு உனக்கு மேல வெறியா இருக்கு எனக்கு. அவ்வளவு ஆவேசம் வருது. உன்னை நேர்ல பார்த்தனா அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நடி நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. இதுக்கு மேல போஸ்ட் போட்டு தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஒட்டுமொத்த அமைதியை நீ சீர்குலைக்கணும்னு வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒவ்வொரு வதந்திகளை பார்க்கும்போது மனசு அப்படியே கொதிக்குதுங்க. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையா இருக்குங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த மக்களும் அம்மா எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. இவ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ப்ளீஸுங்க, இனிமேல் வந்து வேணாங்க அந்த வதந்திகள்லாம் நீங்களும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மீடியா பீப்புள்ஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன்டி, நீ வந்து உண்மையான நல்ல பொம்பளையா இருந்தீனா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தீனா, என் ஐடி வந்து திவ்யா MMM. இது என்னோட ஒரிஜினல் ஐடி. இந்த ஐடிக்கு நீ FBல வாடி. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உனக்கு கொடுக்குறேன். நீயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடு. ஒண்டிக்கு ஒண்டி நீ என்கிட்ட மோதிரி, நான் பாக்குறேன். நீ ஆம்பளைங்களாம் உன் மயிரை புடுங்க தேவையில்ல. நான் ஒருத்தியே போதும் மயிரை புடுங்கிறதுக்கு தமிழ்நாட்டுல. நீ வா. இதுதான் உனக்கு மரியாதை. நன்றிங்க.